பிரேமா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்டேருந்து ஒரு அதிரடியான கோல்டன் நியூஸ் வந்திருக்கு போல, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஆமாம், இது மிகப்பெரிய ஒரு தங்கமான செய்தி தான், பொன்னான செய்தி தான் வந்திருக்கு. பிரசிடென்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுங்கிற தாண்டி பிரசிடென்ட் அவர்களே ஓவல் ஆஃபீஸ்லேருந்து இந்த அனௌன்ஸ் பண்ணாங்க. மிகப்பெரிய ஒரு செய்தியாக இப்போ தான் போயிட்டுருக்கு, பயங்கர ஹாட்டாக. யூஎஸ் கவர்மெண்ட் முதன் முறையாக கோல்டு கார்டு கொடுக்க போகிறாங்க. அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ட், நமக்கு தெரியும் க்ரீன் கார்டு பெர்மனன்ட் ரெசிடென்ட் தெரியும், அதையும் தாண்டி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் பலனளிக்க போகுது, இந்தியர்களுக்கு எப்படி பலனளிக்க போகுது, இந்த கோல்டு கார்டு கொடுக்கறதுனால EB1 EB2 EB3 மூவ் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் யூஸ் பண்ணிருக்கேன், அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், கோல்டு கார்டுன்னு இவங்க மீன் பண்றது பெர்மனன்ட் ரெசிடென்ட் மாதிரியா? எக்ஸாக்ட்லி. சோ என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆல் தி பிரிவிலேஜஸ் ஃப்ரம் தி கிரீன் கார்டு, அதாவது நீங்க கிரீன் கார்டுக்கு இங்க கொடுக்குற எல்லா பிரிவிலேஜஸ்க்கும் இந்த கோல்டு கார்டுக்கு உண்டு, அதற்கு மேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே நம்ம பார்ப்போம்ல, விசா ஹோல்டர்ஸ், PR ஆர் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் அண்ட் யூஎஸ் சிட்டிசன்ஷிப் இந்த பாத்துல தான் போயிட்டு இருப்பாங்க. கிரீன் கார்டு வாங்கின 5 வருடங்களுக்கு பிறகு யூஎஸ் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணிட்டு அவங்க வாங்கிக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் உள்ள வருது, கோல்டு கார்டு. பிரேமா, துபாயில எல்லாம் இந்த கோல்டன் விசா மாதிரி ஏதோ கொடுத்தாங்களா, அந்த மாதிரியா இது? ஆமா, பல நாடுகளும் வெளிநாட்டவரை ஈர்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வாங்க, உங்களுக்கு கோல்டன் விசா கொடுக்குறோம் ஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ட் கொடுக்குறோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். இந்த நாட்டுக்கு நீங்க இதை வாங்கிட்டு உள்ள வரும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். நிறைய நாடுகள் இன்வெஸ்டர்ஸ் தான் இந்த மாதிரியான ஒரு அதிரடியான அறிவிப்பு இல்லை கவர்ச்சிகரமான அறிவிப்பு கொடுத்து உள்ளே வராங்க. ஸோ யூஎஸ்ஏவும் அதே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டு கார்டு வேணும்னா நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் பிரேமா? கரெக்ட். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. $5 மில்லியன், நான் டாலர்ஸில் சொல்கிறேன். $5 மில்லியன் 50 லட்சம் டாலர். அப்படியே நான் நம்ம ரூபா மதிப்புக்கு இன்றைக்கி நீங்கள் மாற்றினீங்கன்னா ஒரு 44 கோடி நீ இன்வெஸ்ட் பண்ணுப்பா, உன் கையில் நான் கோல்டு கார்டு தரேன் அப்படிங்கிறதா இன்றைய அறிவிப்பு வந்திருக்கு. பிரேமா, இது இவங்க சொல்கிறது EB5லையும் இதே மாதிரி சேம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தானே வருவாங்க? கரெக்ட். ஸோ இன்னைக்கு அந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, EB5 இன்வெஸ்டர் ப்ரோக்ராம். இது எப்படி வருதுன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் கிரீன் கார்டில் தான் இந்த EB5 ப்ரோக்ராம் வருது. இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் கிரீன் கார்டில் என்ன பிரச்சனைனா 1,40,000 தான். அதாவது காங்கிரஸ் நிர்ணயிக்கப்பட்ட அந்த கிரீன் கார்டு ஒரு வருஷத்துக்கு 1,40,000, அதில் 7.1% மட்டுமே EB5க்கு போகும். அதாவது 10,000 விசா மட்டுமே ஒரு வருடத்துக்கு அவங்க EB5க்கு அலோகேட் பண்ண முடியும். இந்த EB5ங்கிற இன்வெஸ்டர் ப்ரோக்ராம் பற்றி பேசினாங்க இன்னைக்கு, ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ கேட்ட அதே கேள்வியை நிருபர்களும் கேட்டாங்க. அங்கே உள்ள செக்ரட்டரி ஹாவர்ட் அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு அவர் சொன்ன அதே வார்த்தை, EB5 ப்ரோக்ராம் நான்சென்ஸ், அது ஃப்ராட் ப்ரோக்ராம், நிறைய பேர் அது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இது அவர் சொன்ன வார்த்தை தான். ஸோ அதனால் அந்த ப்ரோக்ராமே நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியம். ஏன்னா கோல்டு கார்டு வந்த பிறகு ஆல்மோஸ்ட் சேம் தான் இல்லையா? இன்றைக்கி EB5ல என்ன விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் $1,50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு EB5 ப்ரோக்ராம் மூலியமாக உங்களுக்கு கிரீன் கார்டு உண்டு. அதுவே நீங்கள் ரூரல் ஏரியா வெறும் $8 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அதுதான் இன்னைக்கு நிர்ணயம் பண்ணது. ஆனால் என்ன பிரச்சனை அதில் இருக்குது, அதை பற்றி அவர் சொல்லும்போது சொன்னாங்க, ரொம்ப கம்மியான விலைக்கு தராங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. ப்ளஸ் நீங்கள் வெறும் 10,000 பேர் தான் நீங்கள் கொடுக்க முடியும், ரைட்? அதுலேயுமே கண்ட்ரி கேப் லிமிட் 7% இருக்குது. அதனால தான் EB5ல கூட, நார்மல் EB5ல கூட கரண்ட்டில் இந்தியாவும் சீனாவும் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம், சீனா 2016 நம்ம எல்லா EB1 EB2 EB3 எல்லா கேட்டகரிலையும் பார்க்கும்போது நம்மளை விட சைனா முன்னாடி இருக்காங்க. இந்த ஒரு கேட்டகரியில் தான் நம்மளை விட சைனா பின்னாடி இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இது மூலிமா உள்ளே வருவாங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் அவங்க பாயிண்ட். ஸோ EB5 நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த கோல்டு கார்டு மூலியமாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது கிரீன் கார்டுக்கு மேலே இதை வாங்குவது மூலமாக நிறைய பேர் உள்ளே வருவாங்க அப்படின்னு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் வாயாலே சொன்ன ஒரு விஷயம் தான், நாங்கள் 5 மில்லியன் ஒரு கார்டுக்கு நிர்ணயிச்சிருக்கோம். நீங்கள் 1 மில்லியன் மக்கள் உள்ளே வந்தாலே, அதாவது 1 மில்லியனா 10 லட்சம், 10 லட்சம் பேர் இந்த $5 மில்லியன் கொடுத்து உள்ளே வந்தாலே எங்களுக்கு 5 ட்ரில்லியன் நாட்டுக்கான வருவாய் வருது. ஒருவேளை 1 கோடி பேர் வந்துட்டாங்கன்னா 50 ட்ரில்லியன் வருவாய் வரப்போகுது.
நாட்டோட பற்றாக்குறை, அதாவது நாடு வாங்கியிருக்க கடன் பார்க்கும்போது 35 ட்ரில்லியன் தான். 35 ட்ரில்லியனை கடன் கட்டு 15 ட்ரில்லியனை நம்ம வாங்கி வச்சுக்கலாங்கிற அளவுக்கு வந்து கணக்கு போட்டு அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ அவ்வளோ வருவாய் நாங்கள் வந்து இதன் மூலயமா எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு உள்ள EB5 ப்ரோக்ராம் வந்து இவ்வளோ வருவாய் ஈட்டித்தர ப்ரோக்ராமாகவே இல்லை, அதை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காங்கிரஸ்ட்ட போய் இப்போ அப்ரூவ் வாங்கணும்ல. எக்ஸாக்ட்லி அந்த கொஸ்டினுக்கும் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ டோன்ட் திங்க், நான் வந்து காங்கிரஸில் போய் 2 அவைகளும் போய் இதுக்கு அப்ரூவ் வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 2 வாரங்களுக்குள்ளாக இது அமல்படுத்தப்படும், இதை பற்றி நிறைய விஷயங்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு பார்க்கும்போது எனி இமிக்ரேஷன் சேஞ்சஸ் அவங்க காங்கிரஸ் போய் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து அவங்க காங்கிரஸ் போகாமல் அப்ரூவ் வாங்காமல் போயிட்டாங்கன்னா ஒருவேளை இது வந்து கோர்ட்டில் வந்து இதை வந்து தடை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் மூலியமாக, ஏன்னா EB5 ப்ரோக்ராமே அவங்க ஷட் டவுன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அந்த EB5 ப்ரோக்ராமில் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து காங்கிரஸ்கிட்ட போய் அப்ரூவல் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம். ஸோ அதனால் அது இன்னும் நமக்கு வந்து ஃபுல் பிக்சர் தெரியல. ட்ரம்ப் அவர்களே சொன்னது வந்து இல்லை, தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வரப்போகுது. 5 மில்லியன் ப்ரைஸ் டேக் வந்து நிர்ணயிச்சிட்டாங்க. ஸோ இதில் கண்ட்ரி கேப் லிமிட் கிடையாது. ரொம்ப முக்கியம் இல்லையா? நீ எவ்வளோ இந்தியர்கள் வேணாலும் 44 கோடி, நிறைய அரசியல்வாதி நம்ம ஆளுங்கள்ட்ட இதெல்லாம் அசால்ட்டான ஒரு காசு இல்லையா? ஸோ எந்த ஒரு அரசியல்வாதி நினச்சாலும் உடனே கோல்டு கார்டு வாங்கிட்டு USA வந்து அவங்க தொழில் தொடங்க முடியும். ஸோ அதாவது 5 மில்லியனுங்கிறது வந்து இங்கே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தொழில் தொடங்குறது தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்லும் போது சொல்கிறாங்க, ஸோ 5 மில்லியன் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தொழில் தொடங்கும் போது இங்கே வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணுவாங்க, இங்கே நிறைய ஜாபை உருவாக்குவாங்க. ஸோ நாட்டோட வளர்ச்சி பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நமக்கு தெரியல இந்த 5 மில்லியனில் வந்து எவ்வளோ வந்து அவங்க கவர்மெண்ட் கொடுக்கணும், எவ்வளோ வந்து தொழில் தொடங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய விஷயம் வருது இல்லையா? இதெல்லாம் வந்து வெறும் கார்டுக்கு மட்டுமா இல்லை அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பணம்? ஆமாம், அது வந்து இன்னும் தெரியல. வெறும் நீ 5 மில்லியன் வந்து கவர்மெண்ட்டுக்கே ஃபுல்லாக கொடுத்துடணுமா, ஸோ அதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுமா, அந்த மாதிரியான விஷயங்கள் வரல. இன்னும் போக 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 தெரியும். ஏன்னா வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது அந்த 5 மில்லியனும் கவர்மெண்ட்டுக்குங்கிற கணக்கில் தான் அவங்க சொல்கிறாங்க. 5 மில்லியன், ஒரு மில்லியன் மக்கள் உள்ளே வந்தாங்கன்னா 5 ட்ரில்லியன், அது 1 கோடி மக்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா 50 ட்ரில்லியன் நமக்கு வரப்போகுது கவர்மெண்ட்டுக்குன்னு அவங்க சொல்கிற அந்த கணக்கு வந்து 5 மில்லியன் வந்து டேரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படிங்கிறதான் பொருள் கொள்ளப்படுது. பட் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதோட ஃபுல் பிக்சர். பட் கண்டிப்பாக வந்து இது வரப்போகுதுன்னு தெரியுது. இதனால் வந்து இந்தியர்கள், பணம் படைத்த இந்தியர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அமெரிக்காவோட நிரந்தர குடியுரிமை, பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாக வரணும் அப்படின்னு எத்தனிக்கும் போது இது ஒரு வாய்ப்பாக அமையும். பிரேமா, இது எப்படி பிரேமா EB1 EB2 EB3க்குலாம் ஹெல்ப் பண்ணும்? ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சாமானிய மக்கள் பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் நமக்கு கிரீன் கார்டு கிடைச்சிடாதான் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ என்ன நடக்க போகுது, EB5 அவங்க ரீப்ளேஸ் பண்ண போகிறான்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஸோ வரப்போகிற கோல்டு கார்டுக்கு எந்த கண்ட்ரி கேப் லிமிட்டும் கிடையாது, எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. ஸோ எவ்வளோ பேர் வேணால் உள்ளே வரலாம் அப்படின்னு வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 1,40,000 நான் முன்னாடி சொன்ன மாதிரி 10,000 EB5 போயிட்டு இருக்கு. ஒருவேளை EB5 ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த 1,40,000 அப்படி தான் இருக்கும். அந்த 10,000 வந்து மற்ற கேட்டகரிக்கு போகும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா வந்து ஒரு 10-15 வந்தாலே ஒரு பெரிய விஷயம் தான். 10,000 பல கேட்டகரிக்கு வரும்போது அது ரொம்ப பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் வந்து டேட் வந்து கொஞ்சம் மூவ் ஆகும் அப்படின்னு பாசிட்டிவாக பார்க்குறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் வந்து இன்னைக்கோட அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னது வந்து லாட்ரி, US டைவர்சிட்டி லாட்ரி ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது இல்லையா? கிரீன் கார்டு வந்து லாட்ரியில் ரன் பண்ணி தருவாங்க. இந்தியர்கள் வந்து அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. பிகாஸ் வந்து அதுக்கு நிறைய நாம்ஸ் வச்சுருக்காங்க. டைவர்சிஃபைட் ப்ரோக்ராம் தான். ஸோ ஒரு கண்ட்ரியில் வந்து எவ்வளோ மக்கள் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே கிரீன் கார்டு வாங்கியிருக்கணும், இந்த மாதிரி நிறைய நாம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியர்கள் வந்து அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸ்ரீலங்கன் மக்கள்லாம் எலிஜிபிள். ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த ப்ரோக்ராமே நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். 50,000 தராங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா விசா. ஸோ அதுவும் க்ளோஸ் பண்ணுவோங்கும் போது அங்கேருந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்க்கு ஏதாவது வருதா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய அதிரடியான விஷயங்கள் வருது. ஸோ இது ஒரு இன்டைரக்டாக EB2 EB3 EB1 கேட்டகரியில் வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பலனளிக்க தான் போகுது. டைரெக்டாகவே பணம் படைத்தவர்களுக்கு டைரெக்டாகவே மிகப்பெரிய ஒரு பலனை வந்து அளிக்க போகுதுன்னு தெரியுது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து அந்த பொன்னான அறிவிப்பு பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்டேருந்து. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.